புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். மேல தர்கா இருக்குன்னு சொல்றீங்க, நான் அதுவே இல்லைன்னு சொல்றேன். காரணம் என்ன? நான் சொல்லல, தமிழக ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லுது. சுற்றுலாத்துறையினுடைய பிரவுசர், அந்த பிரவுசர் ஏற்கனவே நான் என்னோட சமூக வலைதளத்தில் எக்ஸ் வலைதளம் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். அதுல என்ன சொல்லியிருக்கீங்க? சிக்கந்தர் பாதுஷாவினுடைய கல்லறை கோரிப்பாளையத்தில் இருக்கின்ற மசூதிக்குள் இருக்கிறது அப்படின்னு நீங்க கொடுத்திருக்கீங்க. கவர்மெண்ட் கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன். அப்போ அங்க திருப்பரங்குன்றத்தில் மலை மீது தர்கா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, சிக்கந்தர் எப்படி கொல்லப்பட்டார்? குமார கம்பண்ணன்கிற விஜயநகர பேரரசு மன்னர் படையெடுத்து வந்து 24 மணி நேரத்தில் இஸ்லாமிய ஆட்சியை அடித்தார். அப்போ உயிருக்கு பயந்து மலை மீது ஏறிய சிக்கந்தரை மேலே ஏறி சென்று குமார கம்பண்ணன் வதம் செய்தார். இது ஹெச் ராஜா சொல்ல வேண்டாம், அது என்ன கள்ளக்கோட்டமா காவல் கோட்டம். நம்ம கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் அவர் எழுதியிருக்கிற புஸ்தகத்தில் அவரே நரேட் பண்ணியிருக்கார். சரி, நாயக்க மன்னர்கள் கிட்டத்தட்ட இந்த சிக்கந்தர் பாதுஷாவுக்கு பிறகு 300-400 வருஷம் அவர்கள் தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப இவங்க கந்தர் மலையில ஏறி இது கட்டியிருக்க முடியுமா? இல்லை. ரெண்டாவது, ஒன்று கவர்மெண்டே சொல்லிடுச்சு. என்ன சொல்றாங்க? ஏற்கனவே இருந்த ஒரு கட்டிடம், அது வசந்த மகா மண்டபமா என்ன தெரியாது, அதைத்தான் பிற்காலத்திலே இவர்கள் தர்கா என்று சொன்னார்கள் அப்படின்னு. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற லிட்ரேச்சர். கிரக்ஸ் ஆஃப் தி இஷ்யூவுக்கு வருவோம். 1915-16 இந்த தர்காவின் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் அவங்க தர்காவை விஸ்தீர்ணப்படுத்துவதற்கு கீழிருந்து கல்ல, அந்த மலையோட கல்லே அதை வெட்டி கொண்டு போக முயற்சி மேற்கொள்கிறார்கள். அன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயிலோட நிர்வாகி தான் திருப்பரங்குன்றம் கோவிலையும் நிர்வாகம் செய்தார்கள். அவர்கள் இதற்கு ஆட்சேபம் தெரிவிக்கிறார்கள். அதனால 1915 அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் கலெக்டர் அவர் நெகோசியேட் பண்ணி பார்க்கிறார். நான் இதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறார், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு, நான் நெகோசியேட்டட் செட்டில்மெண்ட்டுக்கு முயற்சி பண்றேன். ஹி வாஸ் அலவுட், ஆனா தே ஃபெயில்டு. அதனால என்ன ஆகுது? அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வருது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வெர்டிக்ட், தி ஹோல் மவுண்டன் பிலாங்ஸ் டு முருகன். முருகப்பெருமானுக்கு இந்த மலை சொந்தம். ஆனா அங்க இருக்கிற தர்காவர் அந்த ஜட்ஜ்மெண்ட்லே என்ன சொல்லுது? அத இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் குவா, அன்னைக்கு இருந்தபடியே அதை பராமரிக்க வேண்டும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் வருது. அதுக்கு எதிராக ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. அப்ப ஹைகோர்ட்ல என்ன தீர்ப்பு வருது? ரெண்டு பார்ட்டியும் திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு நம்ம வடிவேலு கேட்கிற கதை தான். ரெண்டு பார்ட்டியும் திருப்பியும் பேசி ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு வாங்கன்னு ஹைகோர்ட் சொல்லுது. ஆனால் இது பிரிவி கவுன்சிலுக்கு போகுது. 1931 லண்டன் பிரிவி கவுன்சிலோட ஜட்ஜ்மெண்ட் வி கன்கர் வித் தி ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஆகவே ஜில்லா நீதிமன்றம் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட பிரிவி கவுன்சில் ஹேஸ் அப்ரூவ்டு. அப்ப என்ன அர்த்தம்? இவர்கள் அந்த தர்காவை அன்னைக்கு இருந்த நிலையிலேயே பராமரிக்கணும். ஆனா அதுக்கப்புறம் எவ்வளவு எக்ஸ்பான்ஷன் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு. அது நடக்கும் பொழுதுதான் பிரச்சனையே வருது. ஏன்னா நீங்க கீழே அந்த மலையவே வெட்டி அந்த கல்லை மேல கொண்டு போக முயற்சி மேற்கொண்டார்கள். அத கோவில் நிர்வாகம் அப்போஸ் பண்ணிதுன்னு. சரி,
இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, இன்னும் மாமா மச்சானா இருக்குமா? இப்பதான் சொன்னேனா வர்ற 14ஆம் தேதி நடக்க போகுது. கோயம்புத்தூர்ல முஸ்லிம் மதவெறி அமைப்பு 13 இடத்துல சீரியல் பிளாஸ்ட் மூலமா 59 பேரை முஸ்லிம் மதவெறி கூட்டம் கொலை செய்தது. 250 பேர் அங்கஹீனப்பட்டார்கள். மாமா மச்சான வாழறதா? இந்த சம்பவம் நடந்தது எப்ப தெரியுமா? நான் சேகர் பாபு போன்ற அல்லேலுயா பாபுவுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். திரு மு. கருணாநிதி சிஎம்மா இருக்கிறத தான் அந்த சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் நடந்த உடனே அந்த சம்பவத்துக்கு வருத்தமாவது தெரிவித்தாரா அன்றைய முதலமைச்சர்? இல்ல, RSS ஆக்டோபஸ்ன்னு சொன்னார்ல, இங்க கோயம்புத்தூருக்கு வந்து சொன்னார். ஏன்னா அன்னைக்கு இருந்தவனா த்ரூ அவுட் அங்க இருந்தேன், மறு வாக்குப்பதிவு நடக்கிற வரைக்கும். அப்போ இவர்கள் அந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் ஆக்டிவிட்டிஸ் சரி, அதோட நின்னாங்களா? அங்கு மலை மீது தீபம் ஏத்துறதுக்கு, கார்த்திகை தீபம் ஏத்த தடை எழுப்பினார்கள். அதனால அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும். எப்படி காடேஸ்வராஜி ராஜாவெல்லாம் கைது பண்ண சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருமா? மதுரை கலெக்டரோட ஜூரிஸ்டிக்ஷன் வெளியில இருக்கோம் நாங்க. இது மோசமான சர்க்கார். அப்போ என்ன பண்றாங்க, இந்த அரசாங்கம் வந்து அங்க இந்துக்களுக்கு நீதிமன்றம் அனுமதித்தும் அந்த வழக்கு நடக்குது. 1994 சென்னை உயர்நீதிமன்றம் அங்கு மலையிலே தீபம் ஏற்றுவதற்கு இந்துக்களுக்கு உரிமை இருக்கிறதுன்னு சொல்லியும் இன்னி வரைக்கும் 31 வருஷம் ஆகுது, இன்னி வரைக்கும் தமிழக அரசு நிர்வாகம் அனுமதிக்கல. சரி, அதுக்கு அடுத்து என்ன? நீங்க பாத்தீங்கன்னா 1931 இருந்த ஸ்டேட்டஸ் ஃபார்மேட் இப்ப என்ன திடீர்னு ராம்நாடு திமுக கூட்டணி எம்பி, நாவாஸ்கனி மணப்பாறை திமுக எம்எல்ஏ அப்துல் சமத், இவங்க எல்லாருமா நாங்க மேல ஆடு கோழி வெட்ட போறோம் அப்படின்னு போறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்துக்கள் கோவில்களில் பலி கொடுக்கிற பழக்கமும் இருக்கு. ஆனா முருகன் கோவில்ல, சிவன் கோவில்ல அந்த பழக்கம் உண்டா? அங்க இருக்கிறது கீழே முருகன் கோவில், மேல மலை உச்சியில காசி விஸ்வநாதர். அங்க நீங்க கொடுப்பேங்கிறீங்க. நீங்க சொன்ன சோசியல் மீடியாவிலேயே எல்லாரும் கருத்து சொல்லியிருக்காங்க. நான் 50 வருஷமா இருக்கேன். ஒரு அம்மா சொல்றாங்க, எனக்கு 80 வயசாச்சு, நான் இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊர்லயே வாக்கப்பட்டு இந்த ஊர்லயே இருக்கேன், ஆனால் மேல மலையில ஒரு நாளும் உயிர் பலி கொடுக்கப்பட்டது இல்லை அப்படின்னு. அதனாலதான் இதை நிர்வாகம், நீங்க அங்க போய் ஆடு வெட்ட முடியாது, சரி நாங்க வெளியில வெட்டி சமைச்சுட்டு வந்து அங்க உட்காந்து சாப்பிடலாமா அப்படிங்கிறாங்க. அதை யார் என்ன சொல்ல போறாங்க? நான் தான் சொல்றேன், பாண்டி கோயிலுக்கு வா, நாங்க போடுறோம் உங்களுக்கு கறி பிரியாணி. இந்துக்கள் பாண்டி கோயில்ல, அங்க காளியம்மன் கோயில் மணப்புறம் போடுறோம். ஆனா இங்க அதை பண்ணக்கூடாது. இந்துக்கள் யாருமே நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க, இந்த மாதிரியா பலி கொடுக்கக்கூடியவர்கள் இதை ஏத்துப்பாங்களா? அது இந்துக்களுடைய மத உணர்வை டெலிபரேட்டா ஹர்ட் பண்ணணுங்கிற கூட்டம் தான் அன்னைக்கு மேல போச்சு. அதுக்கப்புறம் தான் காடேஸ்வராஜி வந்தார், ராஜா வந்தது எல்லாம். இப்ப என்னோட ஒரு மிகப்பெரிய அப்ஜெக்ஷன், வெளியூர்ல இருந்து வராங்க அப்படின்னு. யார் வெளியூர்? 6 படை வீட்டுல முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். நேற்றைய தினம் சகோதரி வானதி சீனிவாசன் பழனிக்கு காவடி போனாங்களா இல்லையா? அப்ப இவங்களுக்கு திருப்பரங்குன்றம் படை வீடு இல்லையா? எப்படி? how can she be called outsider? how can ராஜா be called outsider? how can காடேஸ்வராஜி be called outsider? அதனால இது ஒட்டுமொத்த ஹிந்து சமுதாயம் முருகப்பெருமானை தமிழ் கடவுள்னு சொல்லி நீங்க ஒரு போலி மாநாடே போட்டீங்க. முத்தமிழ் கடவுள் முருகனுக்கு மாநாடுன்னு சொல்லிட்டு சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரியா கொல்லுவேன்னு சொன்ன உதயநிதியை கூட்டின்னு வந்தீங்க, அப்படிதானே? அதனால இவங்க இந்த மாதிரி நேரேட்டிவ்ஸ், அதுக்கு தான் நான் சொல்றேன், முஸ்லிம்கள் எல்லா இடங்களிலும் இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களை ஆக்கிரமிப்பது. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல தாக்கலாயிருக்கிற வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் பில்லுல கூட அதை வந்து மூவ் பண்ணும் பொழுது
மினிஸ்டர் திரு கிரண் ரிஜிஜு அவர்கள் குறிப்பிட்டது எந்த இடம்? திருச்சி பக்கத்தில் இருக்க திருச்செந்துறை சிவங்கோயில் சந்திரசேகர சுவாமி கோவில நீங்க வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா? அங்க முத